ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கறிவேப்பிலை சிக்கன் கறி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஒரு கடாயில் 2 பட்டை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு சேர்த்திட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன் இதோட டிஃப்ரென்ஸை நீங்கள் கரெக்டாக பார்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வணக்கிக்கலாம். எதுவுமே கருக விட்டுறாதீங்க. கேஸை ஸ்லோலியே வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு சூப் பவுல் அளவுக்கு கருவேப்பிலை நான் உருகி வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். மேக்ஸிமம் இதில் ஈரம் இல்லாத மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். விட்டுட்டு இதில் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கலாங்க. 1 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திட்டு இதை நல்லா நம்ம வணக்கிக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்குமே நல்லா வணக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதையும் நல்லா வணக்கிடுங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. அதை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு வெங்காயத்தோடு நல்லா சேர்ந்து வர மாதிரி நம்ம இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற போகிறது கிடையாது. இதிலிருந்து விட்டு வர தண்ணியிலேயே இந்த சிக்கன் வெந்துடும். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரே ஒரு சின்ன தக்காளியாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதையும் நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தேங்காய் பால் வற்றி வர வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் வற்றிருச்சு. நல்லா சிக்கனும் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பொடி, அதை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நைஸாக வேணும்னா நீங்கள் நைஸாக கூட அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் திப்பியாக தான் அரைச்சிருக்கேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கருவேப்பிலை பொடி போட்ட உடனே தண்ணி ஃபுல்லாக இஞ்சிரும். இது ட்ரையாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜோடு அப்படியே நிப்பாட்டிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுட்டு, எனக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும், அதனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேன். ஒரு 200 ml தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தலையை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம கறிவேப்பிலை சிக்கன் கறி ரெடி.
இது உண்மையாலுமே அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான ரெசிபின்னு சொல்லலாம். கருவேப்பிலையில் நமக்கு வந்து நிறையா சத்துக்கள் இருக்குது. இரும்பு சத்தெல்லாம் இதில் நிறையா இருக்குது. இது முடி கொட்டுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதனால் நம்ம கருவேப்பிலையை இந்த மாதிரியெல்லாம் சேர்த்தி கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதை. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.